ஆனந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6ஆம் தேதி 3வது மாதம் 2019ஆம் ஆண்டு மாசி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை. மேஷ முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷத்திற்கு பயணங்கள் வந்தால் அதை தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். லாபமான நாளாக இருப்பதனால் பணத்தட்டுப்பாடு நிச்சயமாக தீரும். மனதிற்கு சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். பெரிய அளவு கௌரவங்கள் சிலருக்கு தசாபுத்திகள் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் மிகப்பெரிய ஏற்றம் சமூகத்திலும் சபையிலும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது சகல விதத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சுப செய்திகள் சுப விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்பில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் வருவது மனதிற்கு இனம் புரியாத அமைப்பு. பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்தவர்கள் புது முதலீடுகளுக்கு உண்டான வழியை நிச்சயமாக கிரகங்கள் காண்பிக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது ஏற்றத்தை தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலனையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தந்தாலும் தேவையில்லாத சங்கடங்கள் தடைகள் காணப்படக்கூடிய நாள் என்பதனால் காலையிலே பக்கத்தில் இருக்கிற ஏதான ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைத்து விட்டு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். திட்டமிடாத பயணங்கள் கூட திடீரென்று வந்து பயமுறுத்தும். ஆனால் அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையுமே தான் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து விடுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் யாரிடத்திலும் சினம் காட்டாமல் இருந்தால் மிதனத்துக்கு ஒரு குறையும் காணப்படாது. சுபவிரயத்துக்கு உண்டான நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் அழுத்தம் இல்லாமல் இருப்பதும் மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் அந்த மனம் என்று குரங்கு மனமெல்லாம் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். வார்த்தைக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தேகாரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் அது வீரியமாவதற்கு உண்டான நாள் என்பதனால் மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் இருப்பது நன்மை தரும். குடும்பத்தில் யாருடைய தலையிடும் கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை ஒரு விதமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையிடக்கூடாது. வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த பிரச்சனை ஒன்று தீர்வது மனதிற்கு ஏகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் நீண்ட நாட்களாக இது கனவுகள் இருந்த அமைப்பு நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதற்குண்டான உத்தரவாதங்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. பல விதத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுவது வண்டி வாகன மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சி நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தும் என்பதை கன்னிராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சிறு சிறு சங்கடங்களை எல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் பொறுமையாக இருப்பதும் கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை என்பதை திடப்படுத்தி கொள்வதும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வதும் வண்டி வாகனம் பழுது இருந்தால் அதில் வைத்துவிட்டு அந்த வண்டியில் செல்லாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். ஒரு புதிதாக அறிமுகமானவர்களிடத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சிறிது நிதானம். யார் கேலி கிண்டல் செய்தாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளுகட்டம். கிரக சஞ்சாரங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வும், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பத்திற்கோ அவர்களை பற்றி கேலி கிண்டல் செய்யாமல் இருப்பது நன்மை. தைரியம், தன்னம்பிக்கை, தாய் வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய யோகங்கள். உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் எதிர்நோக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அதில் உத்தரவும் சந்தோஷம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பல விதத்தில் அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்ந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்திற்குண்டான உத்தரவாதம் ஏற்படுவது. டக்குன்ற முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நிலம், உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடு வாங்குவதற்குண்டான முயற்சி நிச்சயமாக நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். சுபகாரியத்தில் வந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. டக்குன்ற சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்தி. குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும். வண்டி வாகனங்கள், உத்தியோகம், சுபகாரியங்களுக்கு உண்டான நல்ல செய்திக்கு தயாராக கொள்வது மகரத்திற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் உங்களுடன் இருக்கக்கூடிய நட்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய உடன் வேலை செய்வர்கள் யார் எதை பற்றி பேசினாலும் அதில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். கணக்கு தஸ்தாவேஜுகள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதை எதிர்மறையான விரைவுகளும் தேவையில்லாத விரோதத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக படங்கள், அனுகூலங்கள், மற்றவர்களுடைய பணத்தை கையாள்வர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். களவு போகிறதுக்கு, தொலைந்து போகிறதுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் கூட காரணமாக இருக்கும். எனவே வங்கி ஏட்டிகள் மற்ற விஷயத்தை பயன்படுத்துவர்கள் இன்று அதை வீட்டிலே வைத்து விட்டு வருவது நன்மை. தேவையான அளவுக்கு பணத்தை வைத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை சிலர் ஏற்படுத்துவார். எனவே வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அமைப்பு குடும்பத்தில் தாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.